Vasant & Co presents Black Sheeps விண்ணுக்கும் மண்ணுக்கும். Powered by SPR City 5K Car Care. Associate sponsor B Market. Launch partner Safu. Style partner Yasco. Banking partner Tamil Nadu Mercantile Bank. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை 2021ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வசந்த் அண்ட் கோவில் ரூபாய் 2021 காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலையில் எளிய தவணை முறை வசதி. வசந்த் அண்ட் கோ. SPR City, Chennai's largest integrated township, just 2 kilometers from Kilpop. A history in making. Call 8148681486. நம்ம 5K கார் கேர் இப்போ மொபைல் ஆப் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு பிரிஃபர்டான கார் சர்வீசஸ் இந்த ஆப் மூலமா புக் பண்ணி 50% வரை டிஸ்கவுண்ட் அள்ளுங்க. For more details call 8012588200. இடைத்தரகர்கள் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட சிறுதானியங்கள், தின்பண்டங்கள் மற்றும் இதர உணவு வகைகள். பி மார்க்கெட், பி த சேஞ்ச். சாஃபு வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாஷ். சாஃபுனா சேஃப். யாஸ்கோ கட்னா தாங்க வேஷ்டி. யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், இது நம்ம வீட்டு பிள்ளைகளின் அடையாளம். தமிழ்நாடு Mercantile Bank, 99 years of tradition, trust and transformation, celebrating centenary year. நடிகர் விஜய் வசந்த் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, இந்த முதல் படத்துல அந்த பேட்டுக்கு நீங்க வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து எல்லா பசங்களும், ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு ஆன்மாவாக இருக்கிறது கிரிக்கெட். தென்னை மட்டையிலலாம் நான் வந்து கிரிக்கெட் பேட் செஞ்சு அந்த பேட் உடஞ்சதுக்கெல்லாம் நான் அழுதுருக்கேன். ஸோ அங்கே தொடங்கி இப்போ திரும்பி பார்க்கிற பொழுது இந்த ஒரு 14 ஆண்டு காலம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சினிமாவில் வருவோம்ன்ற எண்ணமே இல்லை, அதை சொல்ல போனால். அப்படி இருக்கும்போது வந்து வெங்கட் பிரபு அண்ணனாலும் சரண் மூலியமாக சென்னை 28 வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலயமா தான் சினிமா இதுக்கு வந்தோம். அந்த இதுலேருந்து ஆரம்பிச்சும் போது ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருந்தது. அது பல நண்பர்களை நம்ம சந்தித்தோம், நண்பர்கள் உருவாக்கணும். அதே மாதிரி கிரிக்கெட் நம்ம ரத்தத்திலே இருக்கிறது, அதை விளையாடக்கூட வாய்ப்பும் கிடைச்சது. அதுதான் பேட் வந்து அவ்வளோ கெத்தாக இருந்தது. ஸோ அப்படி ஆரம்பிச்சு எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதான். நாடோடிகள் அந்த கேரக்டர்லாம் ரொம்ப புதுசு. அப்படி ஒரு கேரக்டர் நம்ம வந்து பார்த்தது. டிப்டாப்பாக அந்த ஃபுல் ஃபார்மல்ஸ்லாம் போட்டுட்டு சூப்பர் வெதர். அது உங்களுக்கு அந்த கேரக்டர் அப்படி அமைஞ்சதா அல்லது உங்களுக்காக அப்படி கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குனாங்களா? இல்லை, இது முழுக்க சமுத்திரகனியினுடைய இதுதான் ஃபுல்லாகவே. தம்பி நீ இப்படி தான் இருக்கணும், ஃபார்மல்ஸில் இருக்கணும், உன்னோட கேரக்டர் இப்படி தான், படித்த பையன், அமைதியான பையன், ஒரு லவ் அப்படின்னு சொல்லி வந்து ஃப்ரேம் பண்ணது தான் அந்த கேரக்டர். ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல பையனா, சென்னை 28ல் ஒரு விளையாட்டு பையனாக இருந்தவனே நாடோடியில் ஒரு நல்ல பையனாக காட்டினாரு. ஒரு 10 மாதம் முன்னாடி இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கு. அப்பாவை ஒரு மேடையில் ஏற்றணும், அவருக்கு பெரிய சர்ப்ரைஸ். அப்போ நான் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவருக்கே ஒரு நகைச்சுவையில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீ தான் ரொம்ப பில்டப் பண்ணுற அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் உட்காருங்கன்னு இதே மாதிரி ஒரு ஒயிட் சோஃபாவில் அவரை உட்கார வச்சுட்டு இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டோரி போட்டோம். அது அப்பாவை மோட்டிவேட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ண ஸ்டோரி. ஆனால் உண்மையிலே நாங்கள் தான் மோட்டிவேட் ஆனோம். போர்டு இல்லாமல் தொடங்கிய ஒரு சாம்ராஜ்யம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர்ன்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு தனி மனிதனின் உழைப்பு, அதனால் வந்த உயர்வு அது. ஸோ அவரை பற்றி பேசுங்க. இல்லை, அப்பாவை பொறுத்த வரைக்கும் பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு அப்பாவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தொழிலதிபராக இருக்கும், மக்களுக்கு ஒரு அரசியல்வாதியாகவோ சோஷியலிஸ்டாகவோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராக தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தனி நபருடைய கனவு தான் சொல்லணும். அதாவது நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ட்டு வந்து ஒரு மனசில் கொண்டு எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், அந்த இதையே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்னு பாசிட்டிவாக நம்ம யோசிக்கணும்னு சொல்லி மாற்றினது அப்பா. ஏழையாய் பிறப்பது தவறல்ல, நீ ஏழையாய் இறப்பது தான் தவறு அப்படின்னு இருப்பான். ஸோ அந்த இதுக்கு உழைக்கணும், உயரணும்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு ஆரம்பித்த பயணம் தான் இந்த வசந்த் & கோ. அந்த பயணத்தை தொடரும்போது வந்து நம்ம சின்ன வயசில் கிடைக்காத நிறைய இருந்திருக்கோம். அதனால் வந்து இளம் வயதில் நிறைய இதை மிஸ் பண்ணாங்க. அதாவது இந்த தொழிலையும் சாம்ராஜ்யம் வளர்ப்பதற்காக அதை வந்து இல்லாதவங்களுக்கு கிடைக்கணுன்றதான் சோஷியல் இதில் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து சோஷியல் மட்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசு அங்கீகாரம் இருந்தால் தான் நம்மளை வந்து பவர்ஃபுல்லாக பண்ண முடியும்ன்றதான் திருப்பி அரசியல் இது வந்து. ஸோ மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு தன் தொழிலை பயன்படுத்தி மக்களுக்காக சேவை செஞ்சு உயர்ந்தவர் தான். அப்பாவோட இருக்கும்போது என்ன ஒரு இதுனா அந்த பாசிட்டிவ்னஸ் தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து ஒரு நடமாடும் விக்கிபீடியான்னு சொல்லலாம், MBAன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், எனக்கு ஒரு குரு எல்லாமே. ஆனால் எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு கடைசி கால முறையும் தனக்கும்
தன் கட்சிக்கும் தன் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் இண்டஸ்ட்ரியும் நம்பர் 1 இருந்து உண்மையாக இருந்து மறைந்தவர் தான் நான் சொல்லலாம். அதான் சொல்லலாம், இப்போ சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து அந்த இழப்பு வந்து நான் மறக்க முடியாது. நான் உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த ஷோ தான் ஞாபகம் வந்து, ஏன்னா அந்த கடைசியில் அந்த ஷோவில் தான் நாங்கள் அப்பா கடைசி ஸ்டேஜில் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணது. நாங்கள் ஃபேமிலியாக வந்து சேர்ந்ததே அந்த ஸ்டேஜில் தான். அது வரைக்கும் அப்பா பிஸியாக சுற்றிட்டு இருப்பாங்க, எப்போமா வீட்டில் பார்க்கலான்ட்டு இருப்போம், எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு நைட்டு இருப்பாங்க, காலைல ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு மேடையில் வந்து நம்ம பார்த்து அவங்க கூட இருந்து அந்த வீடியோவை அவங்க முன்னாடி போட்டு காட்டினதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத தருணமாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பில் நீங்கள் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, அவர் தான் எங்களுக்கு வாய்ப்பு தந்துக்கிட்டே இருப்பார். எல்லா நல்ல மேடைகளிலும் வசந்த் அண்ட் கோ பிராண்டிங் இருக்கும். எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஆயிரக்கணக்கில் நடக்குது தமிழ்நாட்டில். அதில் ரொம்ப சரியாக தெரியும், ரொம்ப இந்த குத்துப்பாடல் ஆடல் பாடல் அங்கே அது இருக்காது. இத்தனைக்கும் அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறதுல அவர் கிளியராக இருப்பார். ஒரு சம்பவத்தை நான் கோட் பண்ண ஆசைப்படுறேன். 2006 நினைக்கிறேன், அப்போ வந்து தொலைக்காட்சி ஆரம்பிச்சிருந்த புதுசு. அவரை நான் பார்க்க வந்திருந்தேன். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு டீலை க்ளோஸ் பண்ணார். இது நமக்கெல்லாம் ஒரு பாடம், அதனால நான் சொல்கிறேன். ஒரு எப்படி க்ளோஸ் பண்ணார்னா, அவருடைய சபார்டினேட் தங்கி நிற்கிறாரு. அவர் சத்தம் போடுறாரு, ஏன் நிற்கிற என்ன அப்படின்னா, இல்லை அந்த படம் பழைய படம் ஆச்சு அப்படின்னா ஒரு படம் பேர் சொன்னாங்க. அது வந்து வாங்கு அப்படின்னாரு. இல்லை அது வந்து 1 லட்ச ரூபான்றாங்க. ஓஹோ அப்படியா, 15,000 ரூபாய்க்கு அழுத்து அப்படின்னாரு. நான்லாம் ஷாக் ஆகிட்டேன். 1 லட்சம் எங்கே, 15,000 ரூபாய்க்கு எங்கே? அவன் அப்படியே தங்கிட்டே இருந்தான். டேய் அப்புறம் என்னடா நீ என் ஊர் பையன், நீ அதெல்லாம் பண்ணுவேன்டா உன்னை வேலைக்கு கொடுத்தேன், இந்த வந்துடுறேன் நான் சின்ன போனாரு. எங்க கான்வர்சேஷன் போது டீ எல்லாம் கொடுத்தாரு. 5 நிமிஷத்துல வந்து 20,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க அண்ணாச்சி. நான் நல்லா அசந்துட்டேன், எப்பா இப்படிப்பா அப்படின்ட்டு. அப்படி எமோஷனலா எவ்வளவு இருந்தாலும் அவர்கிட்ட அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த ரோலிங் சேரு ஒரு சிக்னேச்சரா உண்மையிலேயே ஒரு MBA பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டின் MBA பல்கலைக்கழகம் தான் அது வந்து அண்ணாச்சி தான். அது வந்து அவருக்கு எங்களால் நேரில் அவர்கிட்ட அதை சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் காலம் அவர் இருப்பார்னாலும் ரொம்ப எதிர்பார்த்தேன். உங்கள் மூலமாக அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் எங்களை பார்த்து பெருமைப்படுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியின் போதும் அவர் இங்கிருந்தோ பார்த்து உங்களை ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் பிரதர். நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்டோரியை கேட்கும்போது நேர்மையை மட்டுமே அடித்தளமாக வச்சு, நேர்மையை மட்டுமே மூலதனமாக வச்சு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இன்னைக்கு தமிழகத்துடைய மிக முக்கியமான முகமாக அப்பா வளர்ந்துருக்காரு. அந்த கதையை நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. இந்த மாதிரியான மோட்டிவேஷனலான ஸ்டோரிஸ் அடுத்தடுத்த தலைமுறையினரை போய் சேரணும். பிளாக் ஷீப் ஒருவேளை வெப் சீரிஸா பண்றதா இருந்தால் இந்த கதையை நாங்க பண்றதுக்கான அனுமதி எங்களுக்கு இருக்குமா? அப்படி கண்டிப்பா நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த வீடியோ ஷார்ட் வீடியோ பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் இது வந்து ஒரு வெப் சீரிஸா பண்ணலாம், இது ஒரு படமா பண்ணலாம் அப்படின்னு. படமா பண்ற இது இருந்தது முன்னாடி இருந்தபோது கூட வந்து அப்பாவுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த வெப் சீரிஸா இருக்கும். இப்போ மறைந்த பின் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்பா சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கோர்வையா நம்ம பண்ணும்போது நம்ம கண்டிப்பா ரேட்டிங் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா அதான் எதிர்கால தலைமுறையினர்லாம் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் கண்டிப்பா ஆவணப்படுத்தணும். இந்த ஆவணத்தின் மூலமா தான் அவங்க அடுத்து அவங்களுடைய தோல்வியில தோண்டு போய் நிற்கும் போதும், ஒண்ணுமே இல்லாம ஜீரோல நிற்கும் போதும் இப்படி ஒருத்தர் ஏற்கனவே வந்திருக்காரு அப்படின்றத முன்னாடி எடுத்துட்டு வர முடியும். கண்டிப்பா. ஏன்னா இதுல என்னன்னா ஒரு தன்னம்பிக்கைக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்ன அப்பாவோட இன்சிடென்ட் நான் சொல்ல. அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து கேட்பாரு, தம்பி என்னப்பா ராசி இல்லாத கடை இதுல ஏன் நீ எடுக்கிற அப்படின்னா அப்பா பேசுவாங்க. அப்போ வந்து என்னென்னா வெறும் டிரான்சிஸ்டர் அப்புறம் கிளாக்கு அது கூடை அதுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவி இது இருக்கிறேன். ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, என்ன நீ இந்த மாதிரி கடையை திறந்துருக்க, எப்படி நீ பண்ணுவ பார்த்துடலாம், எல்லாம் வந்து மூடிட்டு போகிறாங்க, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னா வந்து அப்பா டப்புன்னு பாக்கெட்டில் கார்டு எடுத்தாங்களாம். எடுத்து எண்ணி 10 வருடத்தில் இந்தியாவில் விலை உயர்ந்த காரில் நான் வந்து இறங்குவேன்னு போட்டு கையெழுத்து போட்டுட்ருக்காங்க. அந்த ஸ்பான்டேனியஸ் அப்போது எங்க உள்ள உட்கார இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே கடை வாசல்ல சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வாக்குவாதத்தில் இருந்திருக்கு. அந்த கொடுத்தது போக அப்பா 10 போராடி சாலிடரில் வந்து ஒரே மாதத்தில் 1000 டிவிகளை விற்று சாதனை படைச்சோன்னா வந்து ரவி பிரகாஷ் ஓனர் வந்து என்ன வேணும்னு கேட்குறாரு, எனக்கு விலை உயர்ந்த கார் வேணும், ஸ்டாண்டர்ட் 2000 கார் வேணும்னா ஒரே செக்கு போட்டு கொடுத்து அதே 10வது வருடம் வந்து அந்த கடையை முன்னாடி வந்து இறங்குறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லணும்னா, அப்பாவுக்கு மறந்துட்டாங்க அது 10 வருஷம் முன்னாடி உள்ளது. அந்த நபர் அந்த கார்டை வச்சிருந்த நபர் வந்து வசந்த் நீ சாதிச்சிட்டேன்னு சொல்லி அந்த கார்டை காமிச்சாரு. அப்போ தான் ஒரு நிகழ்வு வருது. அதாவது விடாமுயற்சி நமக்கு, அதாவது இப்போ யார் எதிர்பார்த்தா இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன். எதுவுமே வந்து நீ முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களே சொன்னீங்களா இந்த 2 நிமிஷத்தில் முடிச்ச மாதிரி. சில டைம் வந்து 2 நிமிஷமே அதிகம்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி வேகமாக ஓடிட்டு இருக்கிறது. தொழில்துறை தளத்திலையும் அப்புறம் நம்மளுடைய சமூக தளத்திலையும் ஐயாவுடைய பயணம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதே போலவே அரசியல் தளத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் வந்து ஐயாவுடைய பயணம். அந்த பயணத்தை நீங்க அடுத்து தொடரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது அப்பா வந்து தொழிலும் சரி அரசியலில் மக்களுக்கு செய்த தொண்டுகள் வந்து பல. அதாவது ஃபர்ஸ்ட் சட்டமன்ற
உறுப்பினராக வரும்போது வந்து நாங்குநேரி தொகுதியில் இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து சிஸ்டத்தை பிரேக் பண்ணணும்னு சொல்லி மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. தூர் வர்றது பிரச்சனையாக இருக்கும்போது சொந்தமாக இவங்கள்ட்ட கேட்டால் ஆர்டர் போட்டு வரதில் இல்லை லேட்டோட சொந்தமாக ஜேசிபி வாங்கி குளங்களை தூர்வாரி கருவேல மரங்களை வெட்டி எல்லாம் பண்ணி கரெக்டாக அந்த மழை சீசனுக்கு அந்த ஊரே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் முடியுமா முடியாட்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்காகவே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த கன்னியாகுமரியும் இப்படி ஆரம்பித்து நல்லபடியாக கொண்டு வரும்போது இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வேண்டாம்ப்பா போகாதீங்கப்பா சொல்லும்போது எப்பா என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கான் நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது ஆல்ரெடி ஒரு மாதம் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போய் கிராமம் போய் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான இது வந்து சேர்ந்து தான் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு இந்த இயற்கை இது வந்து எங்களால் தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி அப்பாவோட தொண்டை வந்து தகப்பனுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை. அது அப்பாவுக்காக சமுதாய பணியாலும் சரி அரசியல் பணியா இருந்தாலும் சரி வியாபார பணியாலும் அதை தொடர்ந்து செய்வேன்றதான் உறுதி எடுத்துக்கிறோம். பெரிய வாழ்த்து அவருக்கு சொல்லணும். அரசியல் பத்தி பேசும்போது அண்ணாச்சியுடைய கடைசி பாராளுமன்ற உரையை நான் தேடி பார்த்தேன். அவருக்கே உள்ள அந்த சிரித்த முகத்தோட ஆரம்பிப்பாரு. கொரோனா லாக்டவுன்லாம் இன்னும் இந்தியாவில் வரல. அவர் எழுந்து நிற்கிறாரு, அதே கோட்டு சூட்டு, அதே பவுடர் பூசிய ஒரு திராவிட முகம், எழுந்து நின்று சொல்லுவாரு சபாநாயகர் கிட்ட கொரோனாவால நிறைய பாதிப்பு வருது, இமிடியேட்டா இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு. சபாநாயகர் வந்து இல்ல ஓகே அடுத்த ஸ்பீக்கர் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் இவர் ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த டைம் அவருக்கு கிடைக்காமே போயிருச்சு. ஆனால் இந்தியாவிலேயே கொரோனாவுக்காக குரல் கொடுத்த ஆரம்பத்திலேயே குரல் கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு. அது கூட பெரிய விஷயம் இல்ல. அவர் ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர். ஐயா தவறிட்டாரு. எல்லாருமே எல்லா வேறுபாடை மறந்து எல்லாருமே அந்த துக்கத்தை பங்கெடுத்து நாமெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்களுடைய பிரதான எதிர்கட்சி இருக்குல்ல தேசிய லெவல்ல அதோடைய ஒரு சிம்பத்தைசர் ஒருத்தர் ட்விட்டர்ல ஒன்று எழுதியிருந்தாரு. நான் வந்து எதிர்கட்சிக்காரன் அவருக்கு. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவரை பத்தி எத்தனையோ தலைவர்கள் இறந்த போகுது ஆமா அவர் செத்துட்டாரு, அவர் இது பண்ணாரு, இந்த ஊழல் பண்ணாரு, இந்த ஊழல் பண்ணாருனாங்க. தன்னுடைய போட்டிருந்த அந்த அரசியல் மேடையில் கதர் சட்டை தான் போடுவார். அந்த சட்டையை போலவே பொது வாழ்க்கையில் ஒரு ரூபா கூட ஊழல் பண்ணாம ஒரு மனுஷன் செத்துருக்காருன்னு எதிர்கட்சியே சொல்ற அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்காரு. சபாஷ் சபாஷ் பிரதர். வெற்றிடத்தை பொதுவாகவே காற்று நிரப்பும் சொல்லுவாங்க. அவருடைய சுவாச காற்றா சொந்த சுவாச காற்றக்கூடிய நீங்கள் நிரப்புறதா இன்னும் சால சிறந்ததா இருக்கணும். வாழ்த்துக்கள். அதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிளாக் ஷீப் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பெரிய பெரிய விஷயங்களா இருக்கட்டும், அண்ணன் எப்படி அண்ணாச்சி அவர்கள் வந்து கஷ்டத்துலேருந்து வந்தாங்கன்னு பார்த்தோம்னா பசங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக முதுகெலும்பா இருந்து இந்த பிளாக் ஷீப் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் பெரிய பெரிய தேங்க்யூ. நீங்கள் வந்து மரங்கள் நட்டிருக்கிற அந்த அனுபவங்கள் இருக்கும், இல்லை ஏதாவது ஃபேவரட் மரம் இவ்வளோ நாள் இங்கே இருந்துச்சு திடீர்னு காணோம் அது மிஸ்ஸிங் அந்த மாதிரி ஒரு அப்படி பார்த்தா சென்னையில் பாதி மரமே காணோமே. நம்ம சின்ன வயசுல நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அப்போல்லாம் வந்து என்னன்னா தலையை வெளியே போட்டுட்டு காரில் எட்டி பார்த்துட்டு போகிறது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா காற்று ஃபுல்லாக மரங்கள். ஜிஎன்சிடி ரோடும் சரி நம்ம வெங்கட்நாயரோட எவ்வளோ மரங்களாக இருக்கும். எனக்கு சின்ன ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ இல்லையே. ஸோ அதனால் வந்து நம்ம இயற்கையை நம்ம வந்து நம்ம வாழ்வாதாரத்துக்காக நம்ம நிறைய அழிச்சிட்டு வரோம். அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுற உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாரும் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் தான் சொல்லும். என்விரான்மெண்டல் இதுக்காக வந்து நீங்கள் பிளான் பண்ணுறது இதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம தெருக்குள்ளேயோ இன்னும் எங்கேயா பண்ண முடியுமா நம்ம பார்த்து ஒரு முயற்சி எடுத்து நம்ம பண்ணோம்னா சுட்டு இருக்க இதுவும் கொஞ்சம் தெரியும். பாதியோட பார்க்க எடுத்து பில்டிங்காக கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த பில்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செடி வைப்போன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் இந்த பிஎஸ் வேல்யூ ஆப்ன்றது தமிழுக்கான பிரத்யேக ஓடிடியாக இருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக தமிழுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை இப்போ தமிழுக்கு நீங்கள் சொல்லும்போது வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ அதர் மல்டி லாங்குவேஜ் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு. ஒரு கான்டினென்டல் ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட்டு இந்த மாதிரி அதை தான் நிறைய பேஸ் பண்ணி போகிறாங்க. உள்ள ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் ஆல் லாங்குவேஜஸ். எதுக்கு ஆல் லாங்குவேஜஸ் வைக்கிறாங்கன்னா வந்து எல்லா மக்களையும் கவர் பண்ணணும் தான். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு தடவை தமிழர்களுக்காக தமிழ் ஆப்னு சொல்லி ஒரு இதாக இருக்கீங்க. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த ஆப் மேலும் மேலும் போய் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம எல்லாமே சேர்ந்து மக்கள் சப்போர்ட்டிவ் வாங்கி பெருசாக நம்ம கொண்டு போகணும். ஏன்னா வந்து நம்ம வந்து 100ல் 1 இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தர் தான் 100 பேருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த பிஎஸ் வேல்யூக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இன்னும் இது பண்ணுவோம். இதில் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாலே மேடம் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம். அதாவது வந்து இந்த கண்டென்ட் லெவலில் வந்து கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா அதுக்கு இன்னும் சென்சார் வரல. இன்னும் சீரியலுக்கும் இதுக்கு மட்டும் தான் சென்சார் வரலன்னாங்க. சீரியலில் அவங்களே கட் பண்ணிட்டாங்க, இது கட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அந்த கண்டென்ட் லெவலில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னு நான் சொல்கிறேன்னா இப்போது இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட போய் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தது.
அதாவது ஃபோனே நம்ம கொடுக்க மாட்டோம் குழந்தைக்கு, கண்ணு போயிடும்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஃபோனில் தான் ஸ்கூலே படிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும் சரி டிஜிட்டலாக வரும்போது வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து நம்ம இளைஞர்கள், அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள் தான் வந்து எடுத்த உடனே விண்ணுக்கு போயிடுவாங்க, மண்ணை மறந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து மண்ணையும் விண்ணையும் சேர்த்து வச்சு நீ பேஸ் வேல்யூ பண்ணணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய இது இருக்குது. குழந்தைகளுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கலாம். என்னுடைய இன்னொரு கருத்து என்னென்னா வந்து நம்மளுடைய பல தலைவர்கள் இருக்கிறாங்க, பல அறிஞர்கள் இருக்கிறாங்க தமிழில். இவங்கெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இருப்பாங்க தவிர இல்லாட்டி யாருக்குமே தெரியாது. இவங்களை வந்து குழந்தைங்களை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராகவோ ஏதோ ஒன்று சொல்லி அவங்க நினைவு கூர்ந்து, அதாவது பீம்ன்ற ஒரு கேரக்டர் சோட்டா பீம்னு சொன்ன குழந்தைங்க வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு, கண்டிப்பாக இல்லாட்டி வந்து மறந்துருப்போம். அந்த மாதிரி வந்து கேரக்டர் நினைவு கூறும் அளவுமா நம்ம வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணுற மாதிரி நம்ம எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ விடுதலை போராட்ட தியாகிகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் வச்சு சின்னதாக நம்மளால முடிஞ்சதை நினைவு கூர்ந்து நம்ம தமிழுக்கு பெருமை சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பிரதர். அதனுடைய முதல் முயற்சியாக திருவள்ளுவரை வச்சு இங்கே ஒரு சீரிஸ் ஒன்று இது பண்ணியிருப்போம், திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸ்னு. திருவள்ளுவர் இப்போ வந்தால் எப்படி இருக்கும்னு குரலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இது முதல் படியாக எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தில் தமிழர்களுடைய அடையாளம் ஏன்னா மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற இங்கிலீஷ், இப்போ நம்ம பசங்களே பார்த்துக்கிட்டாலும் தமிழில் பேசிட்டு இருந்தால் திடீர்னு வெளியே போனால் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு அந்த நாகரிகம் அப்படி மாறிக்கொண்டு இருக்கு. அப்போ இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கரெக்டாக நம்ம சொல்லிடணும் தானே. சூப்பர். கண்டிப்பாக. அண்ட் அதில் திருவள்ளுவரை ஹர்பஜன் சிங்கை நடிக்கிறது டைரக்டர். ஸோ உங்கள் கையால் நீங்கள் ஒரு மரத்தை நட்டி வச்சிடலாம். அது யாருக்கு யார் பேர் வச்சு அந்த மரத்தை நம்ம நடலாம்? டவுட்டே இல்லை, அப்பாவுக்கு தான். சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆட்டு எடுத்தாச்சு போலைய ஆட்டு கேட்டீங்களா? சும்மா வச்சுருங்க, நல்லா அப்படியே போட்டப்பா. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அந்த காலம் அது 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 நம் வசந்தன் கோ காலம். பர்சனல் சோஷியல் எதுவா வேணா சொல்லலாம். உங்களுடைய விஷயம் என்ன? இல்லை, இங்கே நம்ம வந்திருக்க நோக்கம் என்னென்னா வந்து பிஎஸ் வேல்யூ வந்து பெரிய லெவலில் போகணுன்ட்டு தான். ஸோ என்னுடைய வந்து உங்களுடைய இனிஷியேட்டிவ் வந்து சொசைட்டிக்கு இருக்கும், ஆனால் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உங்கள் மேலே இருக்குது. அதனால் நீங்கள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி என் விஷயம் வந்து பிஎஸ் வேல்யூ இன்னும் பெரிய லெவல் போகணும்னு. சபாஷ் சபாஷ் சபாஷ். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கு சிறப்பித்தமைக்கு நன்றி. Vasanth & Co presents Black Sheeps விண்ணுக்கும் மண்ணுக்கும். Powered by SPR City 5K Car Care. Associate sponsor B Market. Launch partner Safu. Style partner Yasco. Banking partner Tamil Nadu Mercantile Bank.